ஸ்ரீமத் பாகவதம் திருதிய ஸ்கந்தம் 3வது ஸ்கந்தத்துல 30வது அத்தியாயம். தஸ்ய ஏதஸ்ய ஜனஹ நூனம் ந அயம் வேத உருவிக்ரமம். தஸ்யேதஸ்ய ஜனோ நூனம் நாயம் வேதோருவிக்ரமம். கால்யமானஹ அபி பலினஹ வாயோஹ இவ கன ஆவலி. கால்யமானோபி பலினோ வாயோரிவ கனாவலி. தஸ்யைதஸ்ய ஜனோ நூனம் நாயம் வேதோருவிக்ரமம். கால்யமானோபி பலினோ வாயோரிவ கனாவலி. சகுண பக்தி யோகத்திலேருந்து நிர்குண பக்திக்கு மனசை கொண்டு போய் நிப்பாட்டணும் அப்படின்னு பகவான் சொன்னதை நம்ம பார்த்தோம். பிரபஞ்ச சிருஷ்டியில சமபாவனை இருக்கிற பகவத் தத்துவத்தை தெரிஞ்சின்ற யோகியாக்கும் சிரேஷ்டன் அப்படின்னு பகவான் சொன்னதை நம்ம பார்த்தோம். பிரகிருதி விஷயங்களை துவைத பாவமாயிருக்கிற விஷயங்களை மட்டும்தான் காலஸ்வரூபனான பகவான் பயமுறுத்துவர் அப்படிங்கிறதையும் பகவான் சொன்னதை நம்ம பார்த்தோம். பரம்பொருளாயிருக்கிற பிரம்மம் காலத்தையே கண்ட்ரோல் செய்யறதுனால காலத்துக்கும் அப்பாற்பட்டதாக்கும் பரபிரம்மம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பரபிரம்ம சைதன்யமாக்கும் இந்த நமக்குள்ளேயும் பிரகிருதியில சர்வ உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு எல்லா உயிரினங்கள்கிட்டையும் கருணையோடு கூடிட்டு பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பகவான் சொன்னதை நம்ம பார்த்தோம். காலசக்தியில எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக்கும் அந்த காலசக்தி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த சரீரத்தோடு கூடிட்டு நசிக்கிற இந்த மாயா பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட் நமக்கு பலவித துக்கங்களை தருது. தஸ்ய ஏதஸ்யா இதுக்கு முன்னால சொன்ன அந்த காலஸ்வரூபன் காலம் அப்படிங்கிற அந்த ஸ்வரூபமாயிருக்கிற பகவான் இதனோடு அந்த காலத்தோடு பிரம்மலோகம் முதலுக்கு நம்மளோட சரீரம் வரைக்கும் ஆட்டிப்படைக்கிற இந்த காலத்தோடு உருவிக்கிரமம் பெரிய பராக்கிரமம் அப்படிங்கிறது அயம் ஜனஹா ந வேதஹா நூனம். இந்த உலகத்தை உண்மை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற ஜனங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறது உறுதிதான். இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சத்திலேருந்து உண்டான நம்மளோடு சரீரமும் உண்மையாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டு பட்சி மிருகங்களை மாதிரி தூங்கி எந்திருந்து சாப்பிட்டு பிரஜா சிருஷ்டி நடத்தி இந்த வாழ்க்கையை சும்மா வேஸ்ட் பண்ணி களையிற ஜனங்கள் காலத்தோடு பெரிய பராக்கிரமத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறது நூனம் உறுதிதான். பலினஹா பலவானா இருக்கிற காலேனா காலத்தால காலத்துக்கு ரொம்ப சக்தியாக்குமே அப்படி இருக்கிற காலத்தால கால்யமானஹா அபி ரொம்ப ஃபோர்ஸோடு கூடிட்டு தூக்கி எறியப்பட்டுட்டு கூடியும் தூக்கி வீசப்பட்டுட்டு கூடியும் அதே மாதிரி எங்கேயோ கடந்த விஷயங்களை ஒரு சேர கூட்டி சேர்க்கிறதும் இந்த காலம்தான். தமிழ பிரிச்சு விடுறதும் இந்த காலத்தோடு சக்தி தான். அதே மாதிரி சேர்ந்து இருக்கிறத பிரிச்சு விடுறதும் பிரிஞ்சு இருக்கிறத சேர்த்தி வைக்கிறதும் இந்த காலத்தோடு பலமாக்கும். வாயோஹோ கனாவலிஹி இவா காற்றினால மேகக்கூட்டங்களை எப்படியாக்குமோ ஓரோ இடத்துக்கும் தட்டி தெருப்பிக்கிறதுக்கு சாதிக்கிறது அதே மாதிரியாக்கும். காலம் பலதையும் கூட்டி சேர்க்கிறது அதே மாதிரி பிரிக்கிறது. இப்படி இருக்கிற காலத்தோடு பெரிய பராக்கிரமத்தை அஜ்ஞானிகளாயிருக்கிற ஜனங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவாவாளோட சரீரத்துக்கிட்டையும்
சரீர சம்பந்தமான பிரகிருதி விஷயங்கள் கிட்டையும் குடும்பத்துக்கிட்டையும் இருக்கிற அட்டாச்மெண்ட் காரணமாயிட்டு சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஜீவன்கள் அதோகதிய பிராபிக்கிறது. அதை சம்பந்திச்சு கபிலதேவன் இந்த அத்தியாயத்துல அம்மாவுக்கு வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். 2வது ஸ்லோகம். யம் யம் அர்த்தம் உபாதத்தே துக்கேன சுகஹேதவே. யம் யம் அர்த்தமுபாதத்தே துக்கேன சுகஹேதவே. தம் தம் துனோதி பகவான் புமான் சோஜதி யத்கிருதே. தம் தம் துனோதி பகவான் புமான் சோஜதி யத்கிருதே. யம் யம் அர்த்தமுபாதத்தே துக்கேன சுகஹேதவே. தம் தம் துனோதி பகவான் புமான் சோஜதி யத்கிருதே. புமான் சோஜதி யத்கிருதே. சோஜதி யத்கிருதே புமான். மனுஷ்யகுலம் ஸ்திரீ புருஷர்கள் சுகஹேதவே சுகத்தை தேடி போயிண்டு துக்கேனா ரொம்ப சிரமப்பட்டு சரீர அத்வானத்தை செஞ்சுண்டு யம் யம் எதெல்லாம் பொருள்களை யம் யம் அர்த்தம் ஏதேது பொருள்களை உபாதத்தை சம்பாதிக்கிறாளோ. காலம் நம்மளை குரங்கு மாதிரி விளையாட்டு காமிக்கிறது. சம்சார சக்கரத்துல சுற்றி கரங்கி புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் கண்டினியூ ஆகிறது. கால சக்கரத்திலேருந்து விடுபடுறதுக்கு பகவான சரணடையணும். காலத்தோடு பெரிய பராக்கிரமம் உருவிக்கிரமம் அப்படிங்கிறத இங்க டீட்டெயில் ஆயிட்டு கபில பகவான் சொல்றார். பலரையும் சம்பாதிக்கிறதுக்கு ஓடி நடக்கிற நம்ம அல்பமான சுகத்துக்கு தேவையாயிட்டு நிறைய சிரமப்பட்டு தனம் சம்பாதிச்சு விருப்பமான பொருள்கள் சம்பாதிக்கிறதுக்கு படாபாடுபடுற மனுஷா ரொம்ப பிரயத்னப்பட்டு சம்பாதிச்ச பொருள்கள் அப்படிங்கிறத பகவான் காலஸ்வரூபனா இருக்கிற பகவான் தம் தம் அந்தந்த பொருள்களை எல்லாம் துனோதி. தம் தம் அர்த்தம் துனோதி. தம் தம் அந்த அந்த அர்த்தம் பொருள்களை எல்லாம் துனோதி தட்டி தருப்பிக்கிறார். சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நல்லா சமைக்கிறோம், சாம்பார் வைக்கிறோம், பொரியல் வைக்கிறோம். ஆனா அது சாப்பிட்றதுக்கு உட்கார டைம்ல நமக்கு சாப்பிட முடியாத ஒரு சிச்சுவேஷன் உண்டாகிறது. அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எந்திருந்து போறோம். சாப்பிட்றதுக்கு உட்காரத்தையாக்கும் யாராவது போன்ல ஏதாவது எமர்ஜென்சிக்கு நம்மளை கூப்பிடுவா. அப்ப நம்ம சாப்பிடாதக்கே எந்திருந்து போறோம். அப்ப சாப்பிட்ற அந்த சாப்பாடு உருண்டைய வாயில கொண்டு போறத எப்படியாக்குமோ அது சாப்பிட முடியாத சிச்சுவேஷன்ல ஆகி போறது. அதே மாதிரி கூட்டி வச்ச சொத்து ஒரு நிமிஷத்துல சீரோ ஆக்கிற அந்த காலஸ்வரூபன் ஆசையோடு கூடி கட்டிப்படுத்த பெரிய மணிமாளிகை எத்தனையோ கோடி கோடியா ரூபாயை செலவு பண்ணி கட்டி உண்டாக்கி இருக்கிற மணிமாளிகை நொடி இடையில இடிஞ்சு விழறதுக்கு காரணமாயிருக்கார் காலஸ்வரூபனாயிருக்கிற பகவான். இப்படி பிரபஞ்சத்துல உண்டானதெல்லாம் நொடியிடையில இல்லாமாக்குற காலஸ்வரூபனோடு கொடிய விளையாட்டம். வருஷங்களாயிட்டு கூட்டி வச்ச பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு வர நோயினால நில் பேலன்ஸ் ஆயிட்டு போற மாதிரி காலஸ்வரூபன் பல பல காரணங்களை சிருஷ்டிச்சு ஜீவனுகளை கஷ்டப்படுத்துறார். யத் கிருதே புமான் சோஜதி.
என்னத்துக்காக்குமோ மனுஷா துக்கிக்கிறா. விரும்பினதெல்லாம் இல்லாதாகிறத உண்டாகிற அந்த வலி மரண வலியை விட கொடூரம். 2 லட்சம் ரூபாய் சேர்த்தி வச்சு சாதாரண மனுஷனா இருக்கிறவாளுக்கு அன்எக்ஸ்பெக்டடாயிட்டொரு நோய் வந்து அந்த காசெல்லாம் செலவழிஞ்சு போனானாக்கா அந்த 2 லட்சம் ரூபாயை மறுபடியும் சேர்த்தி வைக்கிறதுக்கு எத்தனை வருஷங்களாக்கும் ஆகும், அதுக்கு எத்தையாக்கும் முயற்சி பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான சிரமங்களை காலஸ்வரூபனான பகவான் கொடுத்துட்டே இருக்கார். 3வது ஸ்லோகம். யது அத்ருவஸ்ய தேஹஸ்ய ச அனுபந்தஸ்ய துர்மதிஹி. யத்ருவஸ்ய தேஹஸ்ய சானுபந்தஸ்ய துர்மதி த்ருவாணி மன்யதே மோஹாத் கிருஹக்ஷேத்ரம் வசூனி ச. த்ருவாணி மன்யதே மோஹாத் கிருஹக்ஷேத்ரம் வசூனி ச. நம்மளோட துக்க காரணம் என்னத்தினால அப்படின்னு பகவான் இங்க சொல்றார். துர்மதிகி, நேரான புத்தி பிரவர்த்திக்காதக்கி துஷ்ட புத்தி பிரவர்த்திக்கிறத, அப்படி இல்லைன்னா சரியான ஞானம் இல்லாத அவஸ்தையில அஜ்ஞான அவஸ்தை இருக்கிறத அதியான துக்கம் நமக்கு உண்டாகிறது. தேகஸ்யா அத்ருவஸ்யா, சரீரம் அப்படிங்கிறது துருவம் சொன்னாக்கா பெர்மனண்ட் சாஸ்வதம், அத்ருவம் அப்படின்னா அழியக்கூடினது. இப்ப சரீரம் அப்படிங்கிறது தேகஸ்யா அத்ருவஸ்யா அழியக்கூடின ஒன்னாக்கும், மாற்றங்களுக்கு உட்பட்டதாக்கும் இந்த சரீரம். பால்யம் முடிஞ்சு கௌமாரம் முடிஞ்சு யௌவனம் முடிஞ்சு வார்த்தக்கிய அவஸ்தை. பால்யம் முடிஞ்சானா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பால்யம் திரும்பி வராது. நம்மெல்லாம் குழந்தையா இருக்கிறத எப்படி இருந்தோம், மத்திய வயசுல எப்படி இருக்கோம், வார்த்தக்கியத்துல எப்படி இருக்கோம், யௌவனாவஸ்தையில எப்படி இருக்கோம், முடிஞ்சு போன காலங்கள் எல்லாம் இனிமே திரும்ப வராது. மாற்றங்களுக்கு உட்பட்டதாக்கும் இந்த சரீரம். பிரகிருதியிலேந்து உண்டான நம்மளோட சரீரம் நசிக்கக்கூடிய, பிரகிருதியிலேந்து உண்டான நம்மளோட சரீரம் நசிக்கும். ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் நம்மளோட சரீரம் ஒவ்வொரு நாளும் இறந்து போயிட்டேதான் இருக்கு. நமக்கு ஆனா தெரியறதில்லை. ஜடராகினி நமக்குள்ள ஜொலிச்சு நிற்கிறது. நம்ம சாப்பிட்ற உணவை அது தகிப்பிக்கிறது. நமக்குள்ள இருக்கிற சூடு அப்படிங்கிறது செங்கல் சூளையில அக்னி எரிஞ்சுட்டே இருக்கிற மாதிரி நமக்குள்ள அந்த அக்னி எப்ப பாரு ஜொலிச்சுட்டே இருக்கு. ச அனுபந்தஸ்யா, பல பல சொந்த பந்தங்களோடு கூடின நம்மளோட சரீரம். என்னோட புத்திரன், என்னோட புத்திரி, என்னோட கணவர், என்னோட மனைவி, என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட பேர குழந்தை, என்னோட மாமா, என்னோட சகோதரன், என்னோட சகோதரி, இப்படி இப்படின்னு சாஸ்வதமல்லாத அனுபந்தங்களோடு கூடின இந்த சரீரத்துல கிருஹக்ஷேத்ர வசூனிஜா மோகாத் த்ருவாணி மன்யதே. கிரகம் வீடு, க்ஷேத்திரம் பூமி, வசூனிஜ பலவித தனங்களும், எல்லாம் எல்லாம் மோகாத் புத்தி இல்லாத தன்மையினால அஜ்ஞானத்தால த்ருவாணி மன்யதே சாஸ்வதமாக்கும் நசிக்காத்ததாக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வாஸ்தவத்துல ஒன்னும் சாஸ்வதம் இல்லை. பிரகிருதி அப்படிங்கிறது நசிக்கக்கூடிய ஒன்னாக்கும். இந்த பிரகிருதியில இருக்கிற எல்லா பொருள்களும் அழியும். அதே மாதிரி பிரகிருதியிலேருந்து உண்டான பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்ட நம்மளோட இந்த சரீரமும் அழியும். பிரகிருதி விஷயங்கள் எல்லாமே பிரகிருதிக்கே திரும்ப போகும். ஆனா சரீர அபிமானத்தால அதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஜந்துஹு வை
பவ ஏதஸ்மின் யாம் யாம் யோனிம் அனுவ்ரஜேத் ஜந்தோர்வை பவ ஏதஸ்மின் யாம் யாம் யோனிம் அனுவ்ரஜேத் தஸ்யாம் தஸ்யாம் சஹ லபதே நிர்வ்ருதிம் ந விரஜ்யதே தஸ்யாம் தஸ்யாம் சலபதே நிர்வ்ருதிம் ந விரஜ்யதே ஜந்தோர்வை பவ ஏதஸ்மின் யாம் யாம் யோனிம் அனுவ்ரஜேத் தஸ்யாம் தஸ்யாம் சலபதே நிர்வ்ருதிம் ந விரஜ்யதே. ஜந்துஹு பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத மனுஷால, பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட முயற்சி பண்ணாத மனுஷால ஜந்து வர்க்கம் ஆயிட்டாக்கும் இங்க சொல்லப்படுறது. அஜ்ஞானியா இருக்கிற மனுஷன் அப்படின்னு அர்த்தம். ஜனிக்கிற எல்லாம் ஜந்துக்களாக்கும். ஜந்துஹு ஜந்து அப்படிங்கிறது ஏதஸ்மின் இந்த பவே சம்சார சக்கரத்துல கொஞ்சம் கூட கேப் இல்லாதக்கு சுட்டி கறங்குற கால சக்கரமா இருக்கிற சம்சார சக்கரத்துல யாம் யாம் யோனி ஏதேது யோனிய அனுவ்ரஜேது போய் சேரறதோ. உலகத்துல நிறைய பகவானோட சிருஷ்டிகள் இருக்கு. மிருகங்களாயிட்டும் பறவைகளாயிட்டும் சஸ்யங்களாயிட்டும் உரகங்களாயிட்டும் பிராணிகளாயிட்டும் இப்படின்னு மிருகயோனி பட்சியோனி சஸ்யயோனி உரகயோனி பிராணியோனி தேவயோனி அசுரயோனி மனுஷ்யயோனி இப்படின்னு ஏதேது யோனிய இந்த ஜீவன் போய் சேரறதோ, ஏது சரீரத்தை இந்த ஜீவன் தரிச்சுக்கிறதோ தஸ்யாம் தஸ்யாம் அதாவது யோனிகளில அதாவது கிடைச்ச ஜென்மங்களில சஹ நிர்வ்ருதிம் லபதே கிடைச்ச அந்த சரீரத்துல திருப்தி அடையிறது. இந்த ஜென்மம்தான் சுகம் அப்படின்னு திருப்தி அடையிறது. மனுஷாலாயிட்டு பிறந்தா இந்த மனுஷனை விட சிரேஷ்டன் வேற யாருமே இல்லைன்னு நமக்கு தோணுறது. அதே மாதிரி ஒவ்வொரு பிராணி ஜீவன்களுக்கும் தோணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்றது. எறும்புகளுக்கு தோணும் இருக்கிறதுலயே நம்மளாக்கும் ரொம்ப சிரேஷ்டமான ஜென்மம் அப்படின்னு. ந விரஜ்யதே வைராக்கியம் அப்படிங்கிற விரக்தி கிடைக்கிறது இல்லை. போரும் இந்த ஜென்மம் அப்படின்னு தோண மாட்டேங்கிறது. மனுஷனுக்கு மட்டும்தான் சிந்திக்கிறதுக்கான புத்தி இருக்கு. மிருகங்கள மாதிரியே எந்த புத்தியும் இல்லாத பகவானோடு தத்துவத்தை தேடிண்டு போகாத அஜ்ஞானியம் இந்த சம்சார சாக்கரமாகிற இந்த ஜீவிதத்துல ஒரு மிருகம் மாதிரியே வாழறான். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் பகவத் யாத்திரை நடத்தாதவாளுக்கு வந்துட்டே இருக்கு. வாழ்ந்தது போதும் அப்படிங்கிற தோணல் இல்லை. மரணம் வரைக்கும் ஆசைகள் கண்டினியூ ஆகிறது. ந விரஜ்யதே விரக்தி பாவம் அப்படிங்கிறது உண்டாகிறது இல்லை. 120 வயசு இல்லை 1000 வயசு வாழ்ந்தாலும் ஆசைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது இல்லை. 5வது ஸ்லோகம். நரகஸ்தஹ அபி தேஹம் வை ந புமான் त्यक्तुम् इच्छति. नरगस्तोऽपि देहं वै
न पुमान् त्यक्तुमिच्छति नारक्यां निर्वृतौ सत्यां देवमाया विमोहितः नारक्यां निर्वृतौ सत्यां देवमाया विमोहिता नरगस्थोऽपि देहं वै न पुमान् त्यक्तुमिच्छति नारक्यां निर्वृतौ सत्यां देवमाया विमोहिता നരകസ്ഥഹ അഭി ഭഗവാനോട് മായാപ്രപഞ്ചത്തിലെ மோகிச்சு பலவிதமான நரகத்துக்கு ஈக்குவலான வாழ்க்கைய வாழறது அப்படின்னா கொடியும். மனசளவிலையும் உடம்பளவிலையும் நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா கொடியும். புமான் அப்படி இருக்கிற மனுஷன் நாரக்கியாம் நிர்விருதௌ சத்தியம் உண்மை அப்படின்னு தோணற நரகத்துக்கு ஈக்குவலான வாழ்க்கையில கூடயும் நரக சம்பந்தமான அந்த வாழ்க்கையிலையும் ஒரு திருப்திய அனுபவிச்சுண்டு சாட்டிஸ்பாக்சன் அனுபவிச்சுண்டு தேகம் வை தியக்தும் ந இச்சதி கஷ்டத்தை அனுபவிக்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த சைதன்யம் இல்லாம போயிட்டு கூட தேஜஸ் இல்லாம போயிட்டு கூட அந்த சரீரத்தை கொடியும் வேண்டான்னு வைக்கிறதுக்கு ஆசைப்படுறதில்லை. அதிகடினமான நோய் வந்துட்டே படுத்த படுக்கை ஆயிட்டா கொடியும் எப்படியாவது வாழ்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற போராட்டம் நடத்துறோம். பல பல சாம்பத்திக புத்திமுட்டுகளில கடங்கேறி சாப்பிட்றதுக்கு கூடியும் சிரமப்பட்டு இருக்கிறவாளுக்கு கூடியும் அதே மாதிரி நிறைய உடம்புக்கு நோய் வந்து துரிதம் அனுபவிக்கிறவா கூடியும் இப்படின்னு நிறைய கஷ்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. பொது ஜனம் பலவிதம். எருதியிலேந்து வரஜட்டிக்கு தூக்கி போடுற மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒன்னாயிட்டு துரிதமாயிருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த யாத்திரை என்ன கஷ்டம் வந்தாலும் சரி இந்த உடம்பு கிட்ட இருக்கிற பாசம் நமக்கு இல்லாம போறதில்லை. விரக்தி பாவம் வரவே மாட்டேங்கிறது. பாபங்கள் செஞ்சு நரகத்துல கொண்டு போய் நம்மளை போட்டானாலும் அதாக்கும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரகத்தை அனுபவிச்சுண்டாது வாழணும் அப்படின்னு தோணிண்டு அந்த நரகத்துக்கிட்டயே ஒரு சாட்டிஸ்பாக்சன் உண்டாயிடும் அந்த நரக வாழ்க்கையில.